தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் அமைச்சர் தாமு அன்பரசன் சினிமா நடிகர்கள் குறித்து ஒருமையில் பேசியது இணையத்தில் வைரலாகி வருகிறது. திமுக அமைச்சர் நடிகர் விஜயை தாக்கி பேசினாரா? பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரியில் திமுக சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் மேடையில் பேசினார். எடப்பாடி பழனிசாமி இது விடியாத ஆட்சி, என்ன விடியல, விடியா மூஞ்சிக்கு விடியாத ஆட்சி மாதிரி தான் தெரியும். தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டங்களை 90% நிறைவேற்றி இன்னைக்கு நாட்டு மக்களின் பேரன்பை பெற்று இருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொன்னோம். இன்னைக்கு எவ்வளவு பேர் கொடுக்குறோம் தெரியுங்களா? தமிழ்நாடு முழுவதும் 1,16,00,000 குடும்பங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தருகிற ஆட்சி திமுக. அப்போது அவர் எடப்பாடி பழனிசாமியை விடியா மூஞ்சி என கடுமையாக தாக்கி பேசினார். தொடர்ந்து அமைச்சர் தாமு அன்பரசன் சினிமா நடிகர்கள் குறித்து ஒருமையில் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. நடிகன் எல்லாம் இப்போது அரசியலுக்கு வந்துவிட்டான், அதனால் மக்களாகிய நீங்கள் சினிமாவை பார்த்தோமா இல்லையா என விட்டுவிட வேண்டும் என்றும், வெளியே வந்த பின்னர் கட்சிதான் நினைவுக்கு வர வேண்டும் என்றும் கூறினார். நடிகர்லாம் வர ஆரம்பிச்சிட்டான் இல்லையா? சினிமா பார்த்தோமா அதோட வந்துடணும், அங்கேயும் மறந்துடணும். சினிமா சும்மா பார்க்கல, நம்ம காசு கொடுத்து பார்த்துட்டு வரோம், ரசித்தமா அதோட பார்த்துட்டு வெளியே வந்துடணும். வந்தோடனே அதுக்கப்புறம் கட்சி தான் ஞாபகம் இருக்குமே தவிர நடிகனுக்கு ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு கூட எடப்பாடியார் என்ன பண்ணார் தெரியுமா? நல்லா போடுத. எடப்பாடியார் சட்டமன்றத்தில் சம்பரம்பாக்கு ஏரிக்கு 100 ஏரிக்கு தான் சம்பரம்பாக்கு தான் நாங்கள் கொண்டு வந்துருக்கோம். இந்த தண்ணி ரொம்ப இந்த ஏரியெல்லாம் ரொம்ப தான் அடையாருக்கு வருமா? கடைசியா நான் சொன்னேன், ஏரிக்கு கீழே இருக்கிறவங்க நாங்க, ஏரி பற்றி எங்களுக்கு தான் தெரியும், உனக்கு ஒண்ணுமே தெரியாது. சம்பரம்பாக்கு ஏரியே கிடையாது, கலங்களுக்கு போச்சுன்னா மொத்தம் தண்ணி அடையாறு தான் வரும் சொன்னேன். அரசியலில் இறங்கிய விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியதில் இருந்து திமுகவை சேர்ந்த MP MLAக்கள் முக்கிய புள்ளிகளை மறைமுகமாகவும் நேரடியாகவும் விமர்சித்து வருகின்றனர். நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்த உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் திமுக அமைச்சர் ஒருவர் நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை விமர்சித்து பேசியிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.